நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா சிஎஸ்கே, ஆர்சிபி ஃபேன்ஸும் வெயிட் பண்ணியிருக்கிற சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல கடைசியா ஃபேண்டசி டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃபேண்டசிக்கு. ஸோ வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இதான் சேப்பாக்கோட லாஸ்ட் 2 இயர்ஸோட ரெக்கார்ட். ஸோ இதுல வந்துட்டு டோட்டலா 14 மேட்ச் ஆடியிருக்காங்க. அந்த 14 மேட்ச்ல 9 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும், 5 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பேட்டிங்ல வந்து 165, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 151. ஸோ இங்க வந்து சேசிங் ரொம்ப டஃப்பா இருக்குங்க. எனிதிங் நீங்க 180க்கு மேல கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பிட்ச் கொஞ்சம் கிரிப்பாய் நின்று வரும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சென்னை மாதிரி டீம்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 அடிச்சிட்டாங்கன்னா திரும்பி அடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 217. எல்எஸ்சி சிஎஸ்கே 2023ல அடிச்சாங்க அது. கெயில் மேயர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொழப்பாரு. அப்புறம் விக்கெட் எடுத்துட்டு மொயின் அலிலாம் வந்து ஸ்பின் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மேட்ச் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் அதுவும் எல்எஸ்சி தான் அடிச்சிருக்காங்க. இதுல சிஎஸ்கே வின்னு, சிஎஸ்கே 2023ல இதுல வந்து எல்எஸ்சி ஜெயிப்பாங்க. அந்த மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பயங்கரமா ஒரு 100 அடிப்பாரு. சும்மா டியூ வந்து தாறுமாறா வரும். பால் அப்படியே குளிப்பாட்டி எடுத்த மாதிரி ஒரு டியூ இருந்துச்சு அந்த மேட்ச் அது. சோ இங்க வந்து அந்த மாதிரி டியூ வர்றது, அந்த மாதிரி பிட்ச் எல்லாம் எப்பயாவது நடக்கும். டியூ வரும், ஆனாலுமே பிட்ச் வந்து டஃபா தான் இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. சோ இங்க வந்து டாஸ் ஜெயிக்கிற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 180 அடிக்கணும். இல்ல நாங்க சேஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னா அவங்கள ஆப்போனண்ட்டை வந்து 150க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்பதான் எடுக்க முடியும். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். இதுலயே தெரியுது பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து நல்ல டோட்டல் அடிச்சிடணும். 180 அடிச்சிட்டீங்கன்னா ஷுவரா வேணா அது கீழே அடிச்சா கண்டிப்பா சேசிங் டீம் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அடுத்து பிளேயிங் லெவனுக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் அதே தாங்க இருக்க போகுது. சிஎஸ்கே மாத்த மாட்டாங்க. ராகுல் திரிபாதி, ரச்சின் ஓப்பனிங், கெய்க்வாட் அட் 3, டுபே அட் 4, அதுக்கப்புறமா ஹூடா 5, 6ல சாம் கரன், 7ல ஜட்டு, 8ல தலை, அதுக்கப்புறம் 9ல ஆஸ்னா, 10ல நாத்தன் எல்லிஸ், 11ல கலில், அதுக்கப்புறம் 12 இம்பாக்ட் சப்போ நூர் அகமது வருவாரு. சிவம் துபேவோ இல்லாட்டி திரிபாத்தியோ வெளில போவாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த டீம்ல வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட் தான் கைஸ். இந்த சாம் கரன், தீபக் கூட இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. இவங்க சாம் கரனை கூட நான் விட்டுறேன். தீபக் ஹூடா வந்து நம்பர் 5ல ஃபிட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. தீபக் ஹூடாவை நீங்க ஆடணும்னா டாப் 3ல ஆடணும். அவரை வந்து மிடில் ஆர்டர்ல வந்துலாம் அவர் ஆடுறது வந்து நான் பார்த்ததே கிடையாது. நல்லா அடிச்சு பார்த்ததே கிடையாது. சோ ஒருவேளை அவர் ஆட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன கேட்டா இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட் சிஎஸ்கே டீம்ல இருக்கு. ஷேக் ரஷீத். என்ன கேட்டா நீங்க ஷேக் ரஷீத் இந்த இடத்துல ஆடலாம். சூப்பர் பேட்ஸ்மேனு, செம டைமர் ஆஃப் அ பால், செம டேலண்ட். சிஎஸ்கேவும் ஷேக் ரஷீதை ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. சோ எனக்கு என்னமோ தீபக் கூடாக்கு பதிலா ஷேக் ரஷீத் இங்க ஆடினா நல்லா இருக்கும்னு தோணுது. பத்திரானா ஃபிட்டா இருந்தா நாத்தன் எல்லிஸுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டாவே பத்திரானா உள்ள வந்துருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னும் அவர் ஃபிட்டுங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. அதனாலதான் நான் நாத்தன் எல்லிஸை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கலில் அஹமத் பவர் பிளேல என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இவரை மட்டும் தூக்கிட்டு தீபக் கூடாவை மட்டும் தூக்கிட்டு ஒண்ணு விஜய் சங்கரையோ இல்ல ஷேக் ரஷீதையோ கொண்டு வரலாம். பாருங்க guys, மித்த டீம்ல எல்லாம் யங்ஸ்டர் சும்மா வந்து கலக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அந்த ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது ஷேக் ரஷீதுக்கு? நான் ஏன் விஜய் சங்கர் கூட இல்லாம ஷேக் ரஷீத் சொல்றேன்னா அந்த அளவுக்கு டேலண்டட் அந்த பையன். திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி ஷேக் ரஷீத் எடுக்கிறாங்க. திரும்ப இன்னொரு நாராயண் ஜெகதீசன் மாதிரி ஷேக் ரஷீத் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஷேக் ரஷீத் ஆடினா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். சோ இப்ப அவங்க பிளேயிங் லெவன் போலாம். அவங்க பிளேயிங் லெவன்லயும் எந்த விதமான ஒரு சேஞ்சுமே இல்ல. ஒரே ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணுவாங்க. ராஷிக் தருக்கு பதிலா புவனேஸ்வர் கொண்டு வந்துருவாங்க. புவனேஸ்வர் ஃபிட்னு நான் கேள்விப்படுறேன். சோ இப்ப பார்க்கலாம். பிளேயிங் லெவன்ல ஓப்பனிங் வந்து ஃபில் சால்ட், கோலி, நம்பர் 3 படிக்கல், நம்பர் 4 ரஜத் பட்டிதார், நம்பர் 5 லிவின்ஸ்டன், நம்பர் 6ல ஜித்தேஷ் சர்மா, நம்பர் 7 டிம் டேவிட், நம்பர் 8 குருணால் பாண்டியா, நம்பர் 9 புவி, நம்பர் 10 ஜாஸ் ஹேசல்வுட், நம்பர் 11ல வந்து ஸ்ரேயாஸ் சர்மா. ஆஹ் அதுக்கப்புறம் அவங்களோட இம்பாக்ட் சப் வந்து யாஷ் தயால், படிக்கல் வெளில போயிடுவாரு. இவங்களும் சூப்பர் பேட்டிங் லைனப், அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனா படிக்கல் இங்க ஃபிட் ஆவாரா? யோசிச்சு பாருங்க. படிக்கல் வந்து அவரு ஸ்ட்ராங் லிவர் யூஸ் பண்ணி வெளியெல்லாம் தூக்கிலாம் அடிக்க மாட்டாரு. அவர் வந்து பவர் பிளேல வந்தா கூட ஒரு நியாயம் இருக்கும் ஓப்பனிங்ல. அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல எல்லாம் வந்து அவரால் அடிக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து இது பெரிய டவுட் தான். படிக்கலோட இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு கிடையாது. அவர் வந்து சும்மா வந்து தட்டி தட்டி பாலுக்கு ரன் அடிச்சுட்டு போயிடுவாரு. அது வேஸ்ட் இந்த மாதிரி டைம்ல ஐபிஎல் ஸ்டேஜ்ல எல்லாம். ஸோ
இவங்க கேப்டன் ரஜத் பட்டிதார் ஸ்பின்னர், அவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன், இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஃபாரின் கோர் வந்து ஸ்பின் எப்படி ஆட போறாங்க, அதுவும் சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன்ல. இதுதான் இவங்க பார்த்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஆஹ் போன மேட்ச் நல்லா ஆடினாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். போன மேட்ச் நல்லா ஆடினாங்க. ஆனா அது வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி பவுன்சி ட்ராக், பிளாட்டா இருந்துச்சு ட்ராக். கொஞ்சமா ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ட் இருந்துச்சு. ஆனா அதுவுமே செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பெருசா தெரியல. குர்னால் பாண்டியா சூப்பரா போட்டாரு. ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ட் கூட கிடையாது. குர்னால் பாண்டியா அந்த கட்டாந்தர பிச்சுல செமையா போட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு பிச்சுல இவங்க ஆடினதை வச்சு இவங்களோட பேட்டிங் லைனப் வந்து ஸ்பின் சூப்பரா ஆடிடுவாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. சோ இந்த இந்த பேட்டிங் லைனப் வந்து கண்டிப்பா வந்து ஸ்பின்னுக்கு சசப்டபிள் தான். சோ அத வந்து நல்லிஃபை பண்ணணும்னா ரஜத் பட்டிதார் செம்ம இன்னிங்ஸ் ஒன்னு ஆடணும். இவங்களோட வீக்னஸ்னு பார்த்தோம்னா என்ன கேட்டா அந்த ஸ்பின் தான். அதே மாதிரி இவங்களோட பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஓகே, புவி, ஜாஸ் ஹெசல்வுட், எஸ்தயால். குருணால் பாண்டியா அன்னைக்கு பண்ண அதே மேஜிக் பண்ண முடியுமா சென்னையில? வாய்ப்பு இருக்கு. சுயா சர்மா உங்களோட செகண்ட் ஸ்பின்னர், அவரு நல்லா ஒரு விக்னேஷ் புத்தூரோ இல்ல இங்க நூர் அகமதோ பண்ண மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? எனக்கு அது தெரியல. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் கண்டிப்பா 2 ஓவர் போட்டுருவாரு. இந்த மாதிரி பிச்சில எல்லாம் ஷுவரா அவர் 2 இல்ல 4 ஓவர் கூட போட வாய்ப்பு இருக்கு. சோ புவி ரிட்டர்ன் ஆனா இவங்களுக்கு பெரிய பிளஸ் தாங்க. இது வரைக்கும் இருந்த ஆர்சிபி ரைவல்ரி மாதிரி இது ஈஸியாலாம் இருக்காது. இந்த டைம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா நல்லா விளையாடுவாங்கன்னு நம்புவோம். சோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் போவோம். நான் இந்த டைம் வந்து 2 டீம்ல வந்து 2 எக்ஸ்பேக்டர் பிளேயர் பிக் பண்ணியிருக்கேன். நான் ரீசனும் சொல்லிடுறேன். சென்னையில இருந்து நம்ம கேப்டன் ருத்ராஜையும் நூர் அகமதியும் எடுத்திருக்கேன். ஏன் ருத்ராஜ் அப்படின்னா, நீங்க சென்னையில வந்து ஒரு பிளேயரை வந்து நம்பி எடுக்கலாம் அப்படின்னா அது ருத்ராஜ் கெய்க்வாட். நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட எனி டே பிக் பண்ணுவேன் சிஎஸ்கே மேட்ச்னா. அதுவும் சேப்பாக்ல ஒரு கண்டிஷனை கரைச்சு குடிச்சிட்டாரு கைஸ். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கடைசி 7 மேட்ச்ல 5 50 அடிச்சிருக்காரு, 6 50 அடிச்சிருக்காரு. அதுல ஒரு 50 வந்து மிஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா சேஸ் முடிஞ்சிருச்சு. 47 ரன் 44 ரன் நாட் அவுட்ல இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு சேப்பாக்ல வச்சிருக்கிற ஒரு பிளேயரை நீங்க விடவே முடியாது. சோ ருத்ராஜ் கெய்க்வாட் என்னோட ஒரு எக்ஸ்ட்ராக்டர். இன்னொன்னு வந்து நூர் அகமது. நூர் அகமதுக்கான ரீசன் இந்த மாதிரி ஸ்லோ பிச் தான் கொடுக்க போறாங்க. பயங்கரமா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. சோ அந்த மாதிரி இடத்துல ஜடேஜா கண்டெயின் பண்ணுவாரு, அஸ்வின் கண்டெயின் பண்ணுவாரு. அப்ப யார் அடிக்க போய் விக்கெட் விடுவாங்க? நூர் அகமது. சோ அதனால நான் நூர் அகமது எடுத்திருக்கேன். அவங்க டீம்ல பார்த்தா ஃபில்சால். சேப்பாக்ல ஒரு பாயிண்ட்ல ரன் நல்லா வரும் அப்படின்னா அந்த ஒன்னே ஒண்ணு பவர் பிளே. அந்த பவர் பிளேவை யூஸ் பண்றது யாரு அப்படின்னா ஃபில்சால். சோ அதனால நான் ஃபில்சால்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேக்டரா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க டீமோட பெஸ்ட் ஸ்பின் ஹிட்டர் வேற யார்? ரஜத் பட்டிதார் தான். சோ இவங்க டீம் வந்து சூப்பரா விளாடணும், இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா ரஜத் பட்டிதார் தாங்க இஸ் இம்பார்ட்டன்ட். வேற யாருமே கிடையாது. ரஜத் பட்டிதார் மட்டும் அந்த ஸ்பின்னை நல்லிஃபை பண்ணி ஒரு 60 70 அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ரொம்ப டஃப்பான மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப ஃபேண்டசி பிக்ஸ் போலாம். இந்த 4 பேருமே ஃபேண்டசில எடுத்துக்கோங்க. கண்டிப்பா பாயிண்ட் வந்துரும். 4ல 3 பேருக்காவது பாயிண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் ஆர்சிபில போனீங்க அப்படின்னா விராட் கோலி எடுத்துக்கோங்க, ரன் பேங்க் அவரு. லிவியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புவி ஆர் ஜாஸ் ஹேசல்வுட் 2 பேத்துல ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். 2 பேத்துல யாருன்னாலும் எடுத்துக்கோங்க. புவி எடுத்தாலும் ஓகே. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து சென்னையில் நல்லா பண்ணியிருக்காரு. சோ ஜாஸ் ஹேசல்வுட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா விட்டுறாதீங்க கைஸ். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ஃபார்ம்ல இருந்தா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சிவம் தூபே எடுத்துக்கோங்க. ஸ்பின் ஹிட்டர், பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர். அங்க எப்படி ரஜத் பட்டிதாரோ இங்க வந்து சிவம் தூபே. ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலீல் அகமது பவர் பிளேல விக்கெட் எதிர்த்துக்கிட்டே இருப்பாரு கைஸ். ஸோ நீங்க விட்டுறாதீங்க, கலீல் அகமது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிக் வந்து ஒருவேளை பத்திரானா பிளே பண்ணா பத்திரானா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அஸ்வின் இல்லாட்டி ஜடேஜால 2 பேத்துல யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்க. என்ன கேட்டா மேபி 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 அஸ்வினுக்கு போலான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இன்னைக்கு என்னமோ அஸ்வின் நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கு ஃபேண்டசி பிக் எக்ஸ்ட்ரா பிளேயர்லாம். சோ இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா நான் வந்து சிஎஸ்கே ஃபேன். சோ நான் ஆர்சிபி நான் சொல்ல முடியும், சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி உங்க கமெண்ட்டை நீங்க போட்டுட்டு போங்க. சிஎஸ்கேவா ஆர்சிபியா? கமெண்ட் செக்ஷன்ல யார் ஃபில் ஆகுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க கைஸ்.